Hi friends, welcome back to the channel Zyar Recipes. நம்ம இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிங்கன்னா இது எந்த கடையில் வாங்கினேன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான டேஸ்டியான ஸ்வீட் தான். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் மெஷர்மெண்ட்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கப்பு இல்லாட்டி ஒரு டம்ளர் எது உங்கள் வீட்டில் வேணுமோ அதே கப்பில் அதே டம்ளரில் தான் நீங்கள் கடைசி வரையும் அளக்கணும். அதனால் ஏதாவது ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் 4 கப் அளவு குலாப் ஜாமுன் மாவு சேர்த்துறேன். நம்ம அழுத்தி எடுத்தோம்னா 4 கப்பு அளவு வரும். 4 தாம் எடுத்துருக்கனால 4.5 கப் அளவு வந்தது. இப்போ எந்த பிராண்ட் குலாப் ஜாமுன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவு நல்லா வெதுவெதுப்பான பால், அதாவது ரொம்ப வெதுவெதுப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி, அதுவும் வெதுவெதுப்பாக இருக்கணும். தண்ணி நான் பால் ஊற்றின கப்லேயே ஊற்றுறனால அந்த கலரில் இருக்குது. இப்போ இந்த தண்ணியும் பாலையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக 2 கப் அளவு கரெக்டாக இருந்தது. பிராண்டை பொறுத்து உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அதனால் தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு மாவை நம்ம பிசைஞ்சு வச்சுக்குவோம். இப்போ அதை அப்படியே மூடி வச்சு ஒரு நல்ல ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. மேலெல்லாம் காயாமல் இருக்கிறதுக்காக. ஒரு 10-15 நிமிஷம் ஊறிச்சுன்னா நம்மளுக்கு குலாப் ஜாமுன் சூப்பராக வரும். இப்போது ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்குவோம். இது நம்ம சர்க்கரை பாகு செய்கிறதுக்காக. இப்போ நம்ம சர்க்கரை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணி, நம்ம சர்க்கரை எவ்வளோ சேர்த்தணுமோ அதே ஈக்குவல் அமௌண்ட் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இந்த சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா என்னோடய குலாப் ஜாமுனுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நிறைய கடையில் கொடுக்குற மாதிரி நிறைய சர்க்கரை பாகு வராது. உங்களுக்கு சர்க்கரை பாகு நிறைய வேணும்னா இன்னும் 2-3 கப் அளவு சர்க்கரை அதிகமாக சேர்த்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். இதுக்கு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பாருங்கள் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 5-7 நிமிஷம் வரையும் கொதிக்கணும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுப்புலாம் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் நான் ஹாஃபாக மூடி வச்சு இதை கொதிக்க வச்சேன். இப்போ பாருங்கள் ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கையில் லைட்டாக ஒட்டணும். கம்பி பதம் வரக்கூடாது, லைட்டாக ஒட்டினா போதும். கம்பி பதம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சர்க்கரை பாகு ரொம்ப இறுகிரும். அதனால் கம்பி பதம் சப்போஸ் வந்துருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை பாகை கையில் தொட்டோன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டணும். அந்த மாதிரி வந்தோடனே இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ குலாப் ஜாமுன் மாவு ஊற வச்சு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. மேலெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவை எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு கையில் கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்தா போதும். பிசையணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துருங்க. உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் அப்பப்போ நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம குலாப் ஜாமுன் உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ பாருங்கள் கையில் நம்ம எடுத்து பிசையும் போதே மாவு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம ப்ளைன் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னா சூப்பரான சாஃப்டான நல்லா ஜூஸியான குலாப் ஜாமுன் கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதை நல்லா உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கையில் 2 கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிராக் இல்லாத குலாப் ஜாமுன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் 2 கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா எந்த விரிசலுமே வராது. குலாப் ஜாமுன் சூப்பராக அழகாக ரவுண்டாக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளும் உருட்டி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் இன்னொன்று உருட்டி காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் இதுக்கு உள்ள ஸ்டஃபிங் கொடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக பாதாம் எடுத்துக்கலாம். இப்போ இது 2ஐயும் நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கணுன்னா ரொம்ப பவுட்ரு ஆக்கக்கூடாது. இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கணும். அப்போ தான் குலாப் ஜாமுன் உள்ளே சாப்பிடும்போது ஸ்டஃப் பண்ணி இருக்கும்போது சூப்பராக அப்படியே கடிக்கிறதுக்கு பாதாம் முந்திரியோட சூப்பராக இருக்கும். இப்போ இதோட நான் இனிப்புக்காக பேரிச்சம்பளம் ஒரு 6-7 பேரிச்சம்பளம் சேர்த்துறேன். கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த பேரிச்சம்பளத்தை சேர்த்து இதையும் நல்லா ஒரு சுற்று விட்டுறலாம். இப்போ பாருங்கள் பார்த்தா இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும் கையில். அப்போ தான் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டுற மாதிரி வரணும். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் உள்ள ஸ்டஃப் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு மாவு இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் மாவை விட ஸ்டஃபிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான்
மாவை விட்டு வெளியே வராது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது. அதனால் கொஞ்சமாக நடுவில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே மூடிடுவோம். ஃபுல்லாக நல்லா மூடணும், இல்லாட்டி கொஞ்சம் வெளியே இருந்தாலும் நம்மளோட உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா டைட்டாக ஃபுல்லாக எந்த பக்கமுமே நம்மளோட ஸ்டஃபிங்லாம் வெளியே வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதையும் இந்த மாதிரி லைட்டாக உருட்டிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும், அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி தட்டையாகவும், கொஞ்சம் வந்து உருண்டைகளாகவும் செய்ய போகிறேன். இந்த மாதிரி தட்டையாக பண்ணிவிட்டு எந்த பக்கமும் நட்ஸ் வரலைங்கிறத பார்த்துக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ஈக்குவலாக பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சைடு நட்ஸ் இருந்தாலும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மூடி விட்டுக்குவோம். அப்போ தான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஸ்டஃபிங்கும் வெளியே வராது. அதனால் நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் செக் பண்ணிக்கணும். எங்கேயாவது பாதாமோ முந்திரியோ வெளியே தெரியுதான்னு, தெரியலனா நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுத்தது ஒன்று நான் ரவுண்டாக போட்டு காமிக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி மாவை நல்லா உருட்டிட்டு கொஞ்சமாக உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம இதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கையில் லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருண்டையாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு உருண்டையான ஸ்டஃபிங் குலோப் ஜாமுன் மாவு ரெடி ஆயிரும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி வச்சுக்குவோம். இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நம்ம ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் வைக்கும்போது தனித்தனியாக வைங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கனால ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி பிளேட்டில் தனித்தனியாக வச்சுருங்க. இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு மாவு போட்டு செக் பண்ணேன். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். நம்ம மாவு உள்ளே போட்டோடனே ப்ரௌன் கலர் ஆயிடக்கூடாது. அதனால் கொஞ்சமாக ஹீட் ஆனால் போதும். இப்போ வந்து நல்லா தீயை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு எல்லா குலோப் ஜாமுனையும் ஒவ்வொன்றா போட்டுருவோம். நிறையா மொத்தமாக ஒரே இதில் போடாதீங்க. இப்போ பாருங்கள் நான் இவ்வளோ என்றைக்குமே வந்து ஒரு 5 தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது நம்ம பொரிக்கும் போது இது நல்லா டபுளாக வரும். அதனால் இதுக்கு இடம் வேணும். அதனால் ஒரு 5, 6 இந்த அளவு எண்ணெய்க்கு நான் 5 தான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1, 2, 2 கூட நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ மெதுவாக அதை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக திருப்பி போட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் இதை நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். தீ வந்து நல்லா மிதமான தீயிலே இருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மிதமான தீயில் வச்சு பொறுமையாக தான் பொரித்து எடுக்கணும். இது கொஞ்சம் எடுக்க டைம் எடுத்துக்கும். ஆனால் பொறுமையாக பொரித்து எடுத்தோம்னா இதை விட பெஸ்ட்டு ஸ்வீட் எதுவுமே கிடையாது. பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேருந்து எடுத்துட வேண்டியது தான். மாவும் பாருங்கள் நல்லா டபுள் ஆயிடுச்சு. அவ்வளோதான், குலோப் ஜாமுன் நல்லா குக் ஆகி நல்லா மேலே வந்து மொறுன்னு இருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம சக்கரை பாகில் சேர்த்த வேண்டியதான். சக்கரை பாகு வந்து நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது. ரொம்ப ஆறி இருந்தால் உங்களுக்கு ஊறுறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா ஊறி வந்துடும். இல்லை நீங்கள் பொரிச்சு போடவே பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா பெருசாயிரும். அதனால் மிதமான சூட்டில் பாகு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம ரவுண்டு வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சோம்ல உருண்டையாக அதை போட்டுக்குவோம். அதையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மிதமான சூட்டில் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். மாவை போட்டோனையும் அதிகமாக உருண்டைகளை டச் பண்ணிங்கனாலும் விரிசல் விடும். அதனால் மாவை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டிங்கன்னா நல்லா கண்டிப்பாக இந்த மாதிரி விரிசலே இல்லாமல் சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிரும். நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங்லாம் கொடுத்துருக்கறனால நம்ம மெதுவாக தான் திருப்பி விடணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து திருப்பினீங்கன்னா ஸ்டஃபிங்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாத்தையுமே சக்கரை பாகில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து நான் வந்து ப்ளைன் குலோப் ஜாமுன் போட்டேன். எதுவுமே நட்ஸ் எல்லாம் உள்ளே வைக்காமல் ப்ளைனாக போட்டேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக மெதுவாக அதை வந்து திருப்பி விடணும். போட்ட உடனேவும் திருப்பக்கூடாது. கொஞ்சம் நல்லா கீழெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விரிசல் இல்லாத குலோப் ஜாமுன் ரெடி ஆயிரும். இப்போ நட்ஸ் குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இதை அப்படியே மூடி வச்சு 2லேருந்து 3 மணி நேரம் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ப்ளைன் குலோப் ஜாமுனுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன்.
இப்போ வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் மீதி இருக்குது. இதை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சி இது ஒரு லட்டு மாதிரி சாப்பிட்லாம். இது ஹெல்த்தியான லட்டு, நட்ஸ் லட்டு. கொஞ்சமாக வந்து கையில் மட்டும் நெய் தடவிக்கங்க இந்த உருண்டை பிடிக்கிறதுக்காக. நல்ல அழுத்தம் கொடுத்து உருண்டையை பிடிச்சிங்கன்னா பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு 2 ஸ்வீட் 3 ஸ்வீட் ஒரே நேரத்தில் செஞ்சிடலாம். இதுவும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொடுத்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லட்டு ஹெல்த்தியான லட்டும் கூட. ஆனால் இது வந்து 2-3 நாளைக்கு வைக்க முடியாது. நம்ம செஞ்ச அன்னைக்கு இந்த நட்ஸ் லட்டுவை சாப்பிட்றணும். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், குலோப் ஜாமுனை எடுக்கிறேன். சூப்பராக செம்மையாக நல்லா ஊறி பார்க்கவே நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டிங்கனாவே நல்லா ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய உருண்டையாக நான் கொஞ்சம் போட்டிருந்தேன். ஊறினதும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க எந்த கடையில் வாங்கினேன்னு. கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே நம்மளோட நட்ஸு, நம்மளோட பேரிச்சம்பழம்லாம் ஊறி அந்த ஜீராவோட சூப்பராக இருக்கும். செம்மையான ஸ்வீட். கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு, அதுவும் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா இது நல்ல சூப்பரான பெஸ்ட்டு ஸ்வீட்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர். பாய்.